இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மென்ட் பத்தி பார்க்க போறோம். எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மென்ட் அப்டின்னா என்னன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல என்ன எக்ஸ்பென்ஸ் பண்றோம்? எதுக்கு நம்ம அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்றோம்? அப்டின்றத வந்து ஆ மந்த்லி ஆ இல்ல வந்துட்டு இயர்லியா வந்துட்டு நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்துட்டு நம்ம எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மென்ட் வந்து யூஸ் பண்றோம். ஒரு எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இந்த பிளஸ் எக்ஸ்பென்ஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே பாப்பப் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இங்க வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் உள்ள எக்ஸ்பென்ஸ் டைப் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இப்ப புதுசா நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பிளஸ் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பாப்பப் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். நீங்க வந்து எக்ஸ்பென்ஸ் டைப் என்னது அப்படின்றத வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சப்மிட் ஆன உடனே டிராப் டவுன்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். அத சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதோட எக்ஸ்பென்ஸ் டேட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதோட அமௌண்ட்ட அண்ட் தென் எக்ஸ்பென்ஸ் நேம் சப்மிட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் சப்மிட் ஆன உடனே அந்த டேட்டா வந்து டேபிள்ல டிஸ்ப்ளே ஆகும். அத வியூ பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த ஐகான் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வியூ ஆகும். இந்த ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாப்பப் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு நீங்க ஏதாச்சும் ஆல்டர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து அத அப்டேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் இது டேபிள்லயும் அப்டேட் ஆயிடும். அண்ட் தென் நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐகான் யூஸ் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிக்கலாம்.